பார்த்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதனால தான் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயருக்கு போயிருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எந்த வருஷம்லாம் நல்லா பண்ணியிருக்கோ அந்த வருஷம்லாம் ஓப்பனிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஒரு பிரெண்டன் மெக்கலம், அதுக்கப்புறம் வந்து டெயின் ஸ்மித்து, சரிங்களா, மேத்யூ ஹேடன், முரளி விஜய், மைக்கசி, சரிங்களா, மைக்கசி, ஃபேப் டியூப்ளசிஸ், ருத்ராஜ், ஃபேஃபு, இந்த மாதிரி எவ்வளோ பிளேயர்ஸ் வந்து நல்லா பண்ணி தான் 5 கப்பு வந்துச்சு. சும்மா தோனி மட்டும் வந்து டாக்டிக்ஸை மாற்றி இதை பண்ணி அதை பண்ணிலாம் கப்பு வரல. சிஎஸ்கேவோட ஓப்பனிங் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மட்டும்தான் வந்து அந்த 5 கப்பும் வந்தது. கடைசியாக 2023 கூட அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபைனலில் வந்து அந்த ஒரு 60-70 வந்து 6 ஓவரில் அடிப்பாங்க. அதனால தான் அந்த கப்பு வந்தது. 15 ஓவருக்கு நீ 170 அடிக்கணும்னாக்கா அவனுங்க அங்கே கட்டையை போட்டுருந்தானுங்களா, அப்போவே மேட்ச் ஓவர். அவனுங்களாம் அடிச்சு கொடுத்தானுங்க. அடிச்சு கொடுத்ததுனால தான் வந்து அந்த 5வது கப்பே நம்மளுக்கு வந்துச்சு. ஆனால் போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள், சுத்தமாக இருக்காது. ஓப்பனிங்கில் ஒரு ஃபயரே இருக்காது. 6 ஓவர் 35, மேக்ஸிமம் முடிச்சு போனால் 50-55 தான் அடிப்பானுங்க. அதுக்கு மேலே சுத்தமாக அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஓப்பனிங் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கப்புக்கு போக முடியும். அட்லீஸ்ட் குவாலிஃபையாச்சும் ஆக முடியும் சிஎஸ்கேவால்.